ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆட்டுக்கால் பாயா மாதிரியே நம்ம உருளைக்கிழங்கு பாயா தான் செய்ய போகிறோம். இது அச்சல் சாப்பிட்றதுக்கு ஆட்டுக்கால் பாயா மாதிரியே இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம மசாலா ஒன்று தயாரிச்சுக்கலாம். நான் ஒரு 4 கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். காரத்துக்கு தோதா எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் கையாலேயே எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். கசகசா அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். புதினா ஒரு 10 இலை எடுத்துக்குவோம். இப்போ போய் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்குவோம். 2 ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. தக்காளி 2 எடுத்திருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்க விடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கினேன். நல்லா குழஞ்சிற அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கினேன். மல்லிக்கீரை நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உருளைக்கிழங்க நான் வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2 எடுத்து நான் வேக வச்சுருந்தேன். அதை அது கூட சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம அதில் கூட சேர்த்துக்குவோம். உங்களுக்கு குருமா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரை அலசிய அதில் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், எவ்வளவு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ குக்கரில் நம்ம மூடி போட்டு நம்ம 2 விசில் விட்டுருவோம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேறு வேக வச்சுருக்கோம். அதனால் 2 விசில் போதும். இந்த வெஜ்ஜி பாயா சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, ஆப்பத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா 2 விசில் விட்டு நல்லா விசில்லாம் போன பிறகு நான் எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆட்டுக்கால் பாயா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்மெல்லும் அதே மாதிரியே இருக்கும். சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு கறி நான்வெஜ் பிடிக்காதவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.